வணக்கம். எக்ஸ்பிரஸ் நியூஸிற்காக உங்களை வரவேற்பது நான் அனிதா. கண்டலேறு அணையில் இருந்து கிருஷ்ணா நதிநீரை உடனடியாக திறக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், கிருஷ்ணா நதிநீர் பங்கீடு திட்ட ஒப்பந்தப்படி ஆந்திர அரசு ஆண்டுதோறும் கண்டலேறு அணையிலிருந்து சென்னையில் உள்ள பூண்டி ஏரிக்கு 12 TMC தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கூறியுள்ளார். அதன்படி ஜனவரி முதல் ஏப்ரல் வரை 8 TMC தண்ணீரும், ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை 4 TMC தண்ணீரும் என மொத்தம் 12 TMC தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பதை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சுட்டிக்காட்டியுள்ளார். வடகிழக்கு பருவமழை பொய்த்ததால் சென்னையில் கடும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதாக தெரிவித்துள்ள முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், சென்னை நகரின் குடிநீர் தேவையை சமாளிக்க தமிழகத்திற்கு நிர்ணயிக்கப்பட்ட அளவை கண்டலேறு அணையிலிருந்து திறக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண உடனடியாக இந்திய அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழக மீனவர்களுக்கென்று இலங்கை அரசு தனிச்சிறையை உருவாக்கும் சூழல் ஏற்பட்டுவிடும் என்று யாழ்ப்பாணம் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இலங்கை கடற்பகுதியில் அத்துமீறி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாண சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த மீனவர்களில் 39 பேர் விடுதலை செய்யப்பட்டனர். ஊர்காவல்துறை நீதிமன்றம் அளித்த உத்தரவின் பேரில் சிறையிலிருந்து இவர்கள் நேற்று விடுவிக்கப்பட்டனர். இதனையடுத்து இவர்கள் அனைவரும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். அவர்களை தமிழகத்திற்கு அனுப்பி வைக்கும் ஏற்பாடுகளை தூதரக அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர். இதனிடையே மேலும் 12 தமிழக மீனவர்களை விடுவிக்க மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து இலங்கை சிறைகளில் இருந்து இதுவரை மொத்தம் 51 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். விடுவிக்கப்பட்ட மீனவர்கள் இன்று அல்லது நாளை தமிழகம் திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண இந்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடுவிக்கப்பட்ட மீனவர்கள் தெரிவித்தனர். யாழ்ப்பாணத்தில் இந்திய மீனவர்களுக்கு தனி ஒரு சிறைச்சாலையை கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதை இரு நாடு அரசும் பேசி இருக்கக்கூடிய படகுகளை விடுதலை செஞ்சு எங்களை தொழிலுக்கு மாற்று வழிக்கு ஏற்பாடு பண்ணணுங்கிறதா. ஆனால் நாங்கள் இலங்கை மக்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு தென்கடலுக்கு செல்லக்கூடிய வழியை ராமேஸ்வரத்தில் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அன்பின் அடையாளம் போதும், அடிமை நிலை வேண்டாம் என தொண்டர்களுக்கு திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில், திமுக செயல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தன்னை நேரில் சந்திக்க வரும் தொண்டர்கள் சிலர் தனது காலில் விழுந்து வணங்கி முயற்சிப்பது மனதளவில் பெரும் நெருக்கடியை உண்டாக்குவதாக குறிப்பிட்டுள்ளார். தொண்டர்களின் இத்தகைய செயலில் தனக்கு சற்றும் உடன்பாடில்லை என்பதுடன் சுயமரியாதை கொள்கை வழியில் தன்மானம் காக்கும் திமுக இயக்கத்திற்கும் அது எதிர்மறையாக அமைந்து விடுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புன்னகையுடன் சொல்லும் வணக்கமே மனம் நிறைந்த வாழ்த்துக்கான அடையாளம் என்பதால் அதுவே தனக்கு போதும் என்று கூறியுள்ள மு க ஸ்டாலின், வளைந்து குனிந்து கும்பிடு போடுபவர்களால் தமிழகம் பாழ்பட்டு கிடப்பதால் நமக்கு அந்த பள்ளமான பாதை வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். வணிகர்களின் கோரிக்கைகளை திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் நிறைவேற்றி தர வேண்டும் என்று வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கோரிக்கை விடுத்துள்ளார். திமுக செயல் தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ள மு க ஸ்டாலினை அவரது இல்லத்தில் தொடர்ந்து 3வது நாளாக அரசியல் கட்சியினரும் பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்தவர்களும் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இன்று காலை மு க ஸ்டாலினை தனது சங்க நிர்வாகிகளுடன் சந்தித்து வாழ்த்து தெரிவித்த வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா வணிகர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவராக பொறுப்பேற்றுள்ள சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவரும் ஆரம்பம் முதல் மேயராக இருக்கின்ற பொழுதும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுதும் துணை முதல்வராக இருக்கின்ற பொழுதும் வணிகருடைய பல்வேறு கோரிக்கைகளை உடனுக்குடன் கனிவோடு பார்த்து எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கும் அவர் இன்னும் பல்வேறு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று கேட்டு தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கும்பகோணம் அருகே தத்துவாஞ்சேரியில் தண்ணீர் இன்றி சம்பா நெற்பயிர் கருகியதால் கவலையுற்ற விவசாயி மாரடைப்பால் இருந்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் உள்ள தத்துவாஞ்சேரியை சேர்ந்த விவசாயி முகமது அன்சாரி உக்கரை என்ற இடத்தில் 3 ஏக்கரில் நெல் பயிரிட்டிருந்தார். பருவமழை பொய்த்ததால் போதிய தண்ணீர் இன்றி நெற்பயிர்கள் காய்ந்துள்ளன. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான முகமது அன்சாரிக்கு இரவில் மாரடைப்பு ஏற்பட்டது. உடனடியாக கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் காலை 5 மணி அளவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவருக்கு உக்கரையில் 3 ஏக்கர் நிலம் இருந்தது, பயிற்சி நிலம்.
விவசாயம் மாதிரி விவசாயத்தில் வந்து இப்போ தண்ணி இல்லாத வறட்சினால் அவர் ஏகப்பட்ட மன உளைச்சலேருந்து ராத்திரி திடீர்னு அவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சுங்க. நெஞ்சு வலி வந்து ஆஸ்பத்திரியில் கொண்டு சொல்லி போய் இறந்துட்டார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என தமிழக வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் வறட்சி பாதித்த பகுதிகளில் தமிழக வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு, போக்குவரத்து துறை ஆணையர் சத்யபிரதா சாஹூ, மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை ஆகியோர் வறட்சி பாதித்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது விவசாயிகள் தங்கள் கோரிக்கை மனுக்களை அவர்களிடம் அளித்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துரைக்கண்ணு, பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு ஆளை அனுப்பி ஒரு அமைச்சர் அனுப்பி எல்லாரும் எல்லா மாவட்டத்துக்கும் போய் அந்த பணியை பார்த்துட்டு இருக்கோம். விவசாயிகளுடைய பாதிக்கப்பட்ட உயிரிழந்த விவசாயிகளை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் அங்கே இருக்கிற கீழே உள்ள டிஆர்ஓ ஆர்டிஓலாம் கணக்கெடுத்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு மனிதாபிமானியில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2012 2013 எப்படி நிவாரணம் வழங்கினார்களோ அதே போல் வறட்சி நிவாரணம் வழங்கினார்களோ அந்த வறட்சிக்கு அதே போல் நிவாரணத்தை அம்மா அவர்கள் வழங்குவார்கள். எதற்கும் கவலைப்பட வேண்டாம். வறட்சி பாதிப்பால் உயிரிழந்த அனைத்து விவசாயிகளுக்கும் இழப்பீடு வழங்கப்படும் என தமிழக வனத்துறை அமைச்சர் ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டத்தில் வறட்சி பாதித்த பகுதிகளை தமிழக வனத்துறை அமைச்சர் ஸ்ரீனிவாசன், பிற்பட்டோர் நலத்துறை செயலாளர் கார்த்திக், தேனி மாவட்ட ஆட்சியர் வெங்கடாச்சலம் ஆகியோர் பார்வையிட்டனர். ஆண்டிப்பட்டி அருகே பாலசமுத்திரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஸ்ரீனிவாசன், தமிழகத்தில் வறட்சி பாதிப்பால் இறந்த அனைத்து விவசாயிகளுக்கும் உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். நம்முடைய ஆட்சி நடத்துகிற மாண்புமிகு முதலமைச்சரோட எடுத்து சொல்லி அந்த திப்புரவு அணை கட்டுகிற விஷயத்திற்கு உள்ள நடவடிக்கைகளை எடுத்து அதற்குள்ள நிதி ஒதுக்கீடு செய்வதற்குரிய பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக கருத்துரு அனுப்பி அவைகளை செய்வதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் இங்க இருக்கிற விவசாய பெருமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி உள்ளிட்ட பகுதிகளில் வறட்சி நிலை குறித்து அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 2ஆம் கட்டமாக இன்று ஆய்வு மேற்கொண்டார். சேத விவரங்கள் குறித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளிடம் கேட்டறிந்த அமைச்சர், வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். பகுதியில் பார்த்த இடங்களிலெல்லாம் தக்காளி பயிரிட்டிருக்கின்ற விவசாயிகள் தண்ணீரின்றி காய்ந்து கருகி இருக்கின்றன. அதேபோல் சோளப்பயிர், அவரை இதெல்லாம் போதிய மழை இல்லாத காரணத்தினாலே அது கருகி இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்திய அரசின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு எதிராக போராட்டங்கள் நடத்துவது தொடர்பாகவும் எதிர்கால செயல் திட்டங்கள் குறித்து முடிவெடுக்கவும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு கூட்டம் கூடியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனில் மாநில தலைவர் திருநாவுக்கரசர் தலைமையில் இக்கூட்டம் நடைபெறுகிறது. முன்னாள் மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம், தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் EV.K. இளங்கோவன், செயற்குழு உறுப்பினர்கள், சிறப்பு அழைப்பாளர் என 200க்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு அரசே ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற 70,000 தொழிலாளர்களுக்கு டிசம்பர் மாத ஓய்வூதியம் இன்று வரை வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் ஓய்வு பெற்ற 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய பயன்கள் வழங்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே போக்குவரத்து கழகங்களின் நிதிச்சுமையை அரசே ஏற்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ள ராமதாஸ், ஓய்வூதிய அறக்கட்டளைக்கு பதிலாக போக்குவரத்து ஊழியர்களுக்கு தமிழக அரசே நேரடியாக ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானியில் போக்குவரத்து கழக தற்காலிக பணியாளர்களை நிரந்தரமாக்க கோரி சாலையில் தர்ணாவில் ஈடுபட்ட அரசு பேருந்து ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். பவானி பேருந்து நிலையத்தின் நுழைவாயில் அருகே சாலையில் பேருந்து நிறுத்திவிட்டு அரசு பேருந்து ஓட்டுநர் விஜய் ஆனந்த் திடீரென்று தர்ணாவில் ஈடுபட்டதால் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் தர்ணாவில் ஈடுபட்ட பேருந்து ஓட்டுநர் விஜய் ஆனந்தை கைது செய்து விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே வேதி உர தொழிற்சாலையை மூடக்கோரி பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆத்தூர் அருகே
அம்பாசமுத்திரத்தில் தனியாருக்கு சொந்தமான அமோனியம் சல்பேட் உரம் தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த ஆலையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளால் அப்பகுதி நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதை குடிப்பவர்களுக்கு நோய்கள் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த ஆலையை மூடக்கோரி அப்பகுதி மக்கள் பலமுறை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் இன்று தென்னங்குடி பாளையம், அப்பமசமுத்திரம் ஆகிய ஊர்களைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆலையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கெமிக்கல் ஆரம்பிச்சு ஆசிட் தயார் பண்றதா சொல்றாங்க. இதுல இருக்கிற கழிவு நீரை பூரா ஆழ்துளை கிணறு போட்டு அந்த கிணத்தின் மூலியமா அந்த கழிவு நீரெல்லாம் இறக்குறாங்க. இந்த கழிவு நீர் இறக்குறதுனால இங்க இருக்கிற பொதுமக்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர் பூரா கெட்டு போச்சு. விவசாயம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டதுனால இந்த தண்ணியை குடிச்சாங்கன்னாக்க மேல அரிப்பு ஏற்படுது, கொப்பளம் வருது. இதனால கேன்சர் வரதுக்கு உண்டான அறிகுறிகள் நிறைய. வைகுண்ட ஏகாதேசி பகல் 10 திருவிழாவை ஒட்டி 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருச்சி ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் மோகினி அலங்காரத்தில் எழுந்தருளி அருள் பாலித்தார். பகல் 10 திருநாள் கடந்த 28ஆம் தேதி தொடங்கிய நிலையில் உற்சவரான நம்பெருமாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வந்தார். பகல் 10 கடைசி நாளான இன்று அசுரர்களிடமிருந்து தேவர்களை காக்க பெருமாள் எடுத்த மோகினி அலங்காரத்தில் நம்பெருமாள் காட்சியளித்தார். பின்னர் அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முக்கிய திருநாளான வைகுண்ட ஏகாதேசி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நாளை அதிகாலை 5 மணிக்கு நடைபெற உள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆலயத்தில் குவிந்த வண்ணம் உள்ளனர். பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கத்தில் இன்று பகல் 10 9ஆம் திருநாள் கடைசி பகல் 10. இதில் மோகினி அலங்காரம். நம்பெருமாள் அழகிய மோகினி அலங்காரத்தில் சேவை சாதித்து மக்களுக்கு தாயார் திருவுருவில் சேவை சாதித்திருக்கிறார். அருமையான சேவை. பெருமாள் அழக சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அப்படியே மெய் சிலிர்த்து போயிட்டோம். அவர் பெண் வேடத்தில் வந்திருக்காரு. ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி. அவரோட ஒவ்வொரு அழகையும் வர்ணிக்கிறதுக்கு நமக்கு வார்த்தைகளே இல்லை. பார்க்கடலை கடையும் போது அமுது உருவாகும் போது அதை அசுரர்களுக்கு அதை கொடுக்காமல் அதை தேவர்களுக்கு வழங்குறதுக்காக நம்பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்தார். மோகினி அவதாரம் எடுத்தது அந்த அமுதத்தை தேவர்களுக்கு அவர் வழங்குவதாக சொல்லப்படுகிறது. அதன் முக்கியமே மோகினி அவதாரம். நாகர்கோவில் கோவை பயணிகள் ரயில் 2 மணி நேரம் தாமதமாக வந்ததை கண்டித்து திருப்பூரில் பயணிகள் தண்டவாளத்தில் இறங்கி மறியலில் ஈடுபட்டனர். கோவை சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் திருப்பூரில் உள்ள பின்னலாடை தொழிற்சாலைகளில் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் பணி முடிந்து மாலையில் திருப்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து நாகர்கோவில் கோவை பயணியர் ரயிலில் ஊர் திரும்புவது வழக்கம். இந்நிலையில் மாலை 7 மணிக்கு வரவேண்டிய இந்த ரயில் 9 மணியாகி வரவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பயணிகள் கவுஹாத்தி திருவனந்தபுரம் விரைவு ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பயணிகளிடம் பேச்சு நடத்திய ரயில்வே அதிகாரிகள் கவுஹாத்தி திருவனந்தபுரம் கோவை வரை அனைத்து ரயில் நிலையங்களிலும் நின்று செல்லும் என்று தெரிவித்தனர். இதனால் ஆறுதல் அடைந்த பயணிகள் போராட்டத்தை கைவிட்டனர். ஓட்டுநர் உரிமம், வாகன பதிவு உட்பட 13 சேவைகளுக்கான கட்டணங்கள் நாடு முழுவதும் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளன. இதற்கான உத்தரவை மத்திய அரசு நேற்று வெளியிட்டது. இதன்படி இருசக்கர வாகன ஓட்டுநர் பழகுனர் உரிமத்திற்கான கட்டணம் 60 ரூபாயிலிருந்து 230 ரூபாயாகவும், 4 சக்கர வாகன ஓட்டுநர் பழகுனர் உரிமத்திற்கான கட்டணம் 90 ரூபாயிலிருந்து 430 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளன. இதேபோல் ஓட்டுநர் உரிமம், வாகன பதிவு, வாகன புதுப்பிப்பு, பயிற்சி பள்ளி தொடங்குவதற்கான கட்டணம் உள்ளிட்டவையும் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த கட்டண உயர்வை டிசம்பர் 29ஆம் தேதியிலிருந்து முன் தேதியிட்டு வசூலிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளதால் வட்டார போக்குவரத்து அலுவலர்களும் வாகன ஓட்டிகளும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. பொங்கல் திருநாளையொட்டி தமிழகத்தில் 17,700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னையிலிருந்து தமிழகத்தின் பிற மாவட்டங்களுக்கு 2,300 பேருந்துகள் இயக்கப்படும் என்றும், இவற்றுடன் பொங்கலுக்கு முன் சென்னையில் இருந்தும் பொங்கலுக்கு பின் மற்ற நகரங்களில் இருந்தும் சென்னைக்கு 11,270 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் கூறப்படுகின்றது. இதேபோல் தமிழகத்தின் மற்ற நகரங்களுக்கு இடையில் 6,420 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சென்னையிலிருந்து வெளியூர் செல்வோருக்காக தாம்பரம், அண்ணாநகர், பூவிருந்தவள்ளி, அடையாறு, கோயம்பேடு ஆகிய இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அங்கு வரும் 9ஆம் தேதி பயணச்சீட்டு வழங்கும் கவுண்டர்களும் திறக்கப்பட உள்ளதாக அரசு போக்குவரத்து கழக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன.
எக்ஸ்பிரஸ் நியூஸ் இத்துடன் நிறைவுற்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.